சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது இறால் மாங்காய் கறி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இறால் மாங்காய் கறி செய்ய தேவையான பொருட்கள்: இறால் 200 கிராம், மாங்காய் 1, பச்சை மிளகாய் 5, கடுகு அரை டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, வெங்காயம் 1, மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. இறால் மாங்காய் கறி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு பற்ற வச்சு நம்ம இதில் ஒரு பேன் வச்சுருக்கோம். இது ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் கூட பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணியிருக்க எறாவை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே மாங்காய், இது மாங்காய் சீசன், நல்லா நமக்கு நல்ல மாங்காய் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நல்ல மாங்காயை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக நறுக்கி இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பீசஸ் கொஞ்சம் பெருசாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம் தான். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா ஃப்ளேவருக்கு இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய், நம்ம மிளகாய் தூளும் ஆட் பண்ண போகிறோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாய் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துடலாம். இந்த எறாவும் மாங்காவும் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சி கொண்டு வந்துடலாம். நமக்கு எறா பார்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும். ஸோ அதனால் நம்ம அரைச்சி கொண்டு வரும்போது கரெக்டாக இருக்கும். எறா ரொம்ப வெந்துட்டாலும் நமக்கு நல்லா இருக்காது. ஸோ கரெக்டான அந்த மினிட்ஸ்க்குள்ளே, ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த குழம்பு வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இப்போ தேவையான மசாலாவுக்கு தேவையான பொருட்களை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் நம்ம தேங்காய் எடுத்துக்கிறோம். 4லேருந்து ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நமக்கு இஞ்சி தேவை கிடையாது. கொஞ்சமாக மஞ்சப்பொடி. நீங்கள் வெறும் மிளகாத்தூளும் போடலாம், நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சமாக வெறும் மிளகாய்த்தூளே சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் ஒரு 4 சின்ன வெங்காயம் போடலாம். பெரிய வெங்காயமே நான் ஒரு பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ மசாலாவை நம்ம அரைச்சி நல்லா கொண்டு வந்தாச்சு. இப்போ மசாலாவை நம்ம இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி விட்டுருக்க மசாலா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதை நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணணும். இந்த கிரேவிக்கே பார்த்திங்கன்னா நமக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதே மெத்தட்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் மீன் குழம்பு வைக்கலாம். அதே மாதிரி நண்டு, நீங்கள் சின்ன சின்ன நண்டு வாங்கிட்டு இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரியே ஸ்குவிட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நீங்கள் ஸ்குவிட்டை கூட இதே மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ தேங்காய் எண்ணெய் நமக்கு காஞ்சிடுச்சு. இதில் சிம் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு காஞ்ச மிளகாய்,
கொஞ்சம் வெங்காயம் கூட நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். நம்ம மிச்சருக்க பூண்டையும் இங்கே சேர்க்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை. சில பேர் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் கூட சேர்ப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா, உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கணும், நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட தாளிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இது ரொம்ப வந்து நம்ம கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. நல்லா நமக்கு வந்து கிறிஸ்பானா போதும். இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே நம்மளுடைய கறியில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கறியே வந்து நமக்கு அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் இது. உங்களுக்கு வந்து ரொம்ப வேலையே கிடையாது. இப்போ குழம்பு நம்மளுடைய இறாவும் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு, நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. அதே மாதிரி மாங்காவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் இதே வந்து உங்களுக்கு திக்காக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்த்தப்போ நீங்கள் வந்து அந்த தண்ணியை நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா திக்காகவே வந்துடும். நீங்கள் மசாலா அரைக்கும் போதும் நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது நமக்கு ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் திக்காக வச்சிங்க அப்படின்னா இது வந்து ஆப்பத்தோடு, நீங்கள் வந்து இடியாப்பத்தோடு, அதே மாதிரியே தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இடியாப்பத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டியூ மாதிரி ஊற்றி சாப்பிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைஸோடு ரொம்ப நல்லா கம்பைன் ஆகும். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த இறால் மாங்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் இறா வாங்கினீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, குயிக்காக, டேஸ்டியாக இருக்கக்கூடிய ரெசிபி தான். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.